கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி சாராளை நினைத்தார். அவர் வாக்குறுதி செய்தபடி முதிர் வயதில் இருந்த சாராளுக்கு தேவன் கிருபை செய்து அவள் கருவுற்றாள். ஆபிரகாம் 100 வயதாக இருந்த காலத்தில் சாராள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். தேவன் முன்பே சொன்ன நேரத்தில் இந்த அற்புதம் நடந்தது. இந்த மகனுக்கு ஆபிரகாம் ஈசாக் என்று பெயர் வைத்தான். ஈசாக் என்றால் சிரிப்பு என்று அர்த்தம். தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றியதால் முன்பு சிரித்த சாராள் இப்பொழுது ஆனந்த சிரிப்புடன் இருந்தாள். குழந்தை பிறந்து 8வது நாளில் தேவன் கட்டளையிட்டபடி ஆபிரகாம் ஈசாக்குக்கு விருத்த சேதனம் செய்தான். சாராள், தேவன் எனக்கு சிரிப்பை தந்தார், இதை கேட்கும் அனைவரும் என்னோடு சேர்ந்து சிரிப்பார்கள் என்று கூறினாள். என் வயதில் குழந்தை பிறக்கும் என்று யார் நினைத்திருப்பார் என்று அவள் ஆச்சரியத்துடன் சொன்னாள். ஈசாக்கு வளர்ந்து பால்விடும் நாளில் ஆபிரகாம் பெரிய விருந்தொன்றை ஏற்பாடு செய்தார். அந்த நேரத்தில் எகிப்திய பெண்ணான ஆகாரின் மகன் இஸ்மவேல் ஈசாக்கை இழந்து சிரிப்பதை சாராள் பார்த்தாள். இதனால் அவள் மனம் கலங்கியது. சாராள் ஆபிரகாமிடம், இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் வெளியே அனுப்புங்கள். இந்த அடிமையின் மகன் என் மகன் ஈசாக்குடன் சேர்ந்து சுதந்திரம் பெறக்கூடாது என்று கூறினாள். இது ஆபிரகாமுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது, ஏனெனில் இஸ்மவேலும் அவனுடைய மகனே. ஆனால் தேவன் ஆபிரகாமிடம் பேசினார். சாராள் சொல்வதை பற்றி கவலைப்படாதே, அவள் சொல்வதை நீ கேள். ஈசாக்கின் மூலமாகத்தான் உன் சந்ததி அழைக்கப்படும். ஆகாரின் மகனையும் நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், அவனும் உன் சந்ததியே என்று கர்த்தர் உறுதி செய்தார். அடுத்த நாள் காலையில் ஆபிரகாம் ஆகாருக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்து அவளையும் இஸ்மவேலையும் அனுப்பினார். அவர்கள் பெயர்செபாவின் வனாந்திரத்தில் அலைந்தார்கள். தண்ணீர் தீர்ந்தபோது ஆகார் தன் மகன் மரணிக்க கூடாது என்று எண்ணி அவனை ஒரு புதரின் கீழ் வைத்துவிட்டு தூரத்திலே அமர்ந்து அழுதாள். அவள் அழுகுரலை தேவன் கேட்டார். வனாந்திரத்திலிருந்து தேவதூதன் ஆகாரிடம் பேசினார். பயப்படாதே, தேவன் அந்த குழந்தையின் அழுகுரலை கேட்டார். எழுந்து அந்த குழந்தையை பிடித்து எழுப்பு, அவனை ஒரு பெரிய ஜனமாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். அதே காலத்தில் பெலிஸ்தியர்களின் அரசனான அபிமெலேக்கு மற்றும் அவன் சேனாதிபதி பீகோலும் ஆபிரகாமிடம் வந்து, நீ செய்வதிலெல்லாம் தேவன் உன்னுடன் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் தீங்கு செய்ய மாட்டோம் என்று உடன்படிக்கை செய்தார்கள். ஆபிரகாம் ஒரு கிணற்றை பற்றிய பிரச்சனையை அபிமெலேக்கிடம் தெரிவித்தார். அபிமெலேக்கு அதை சரி செய்தார். அவர்கள் அந்த இடத்திற்கு பெயர்செபா என்று பெயர் வைத்தார்கள். ஆபிரகாம் பெயர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். இவ்வாறு தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் தேவன் என்றும் அழுகிறவர்களின் குரலை கேட்பவர் என்றும் இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.